Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். Okay, let's get started. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி தான் இந்த வாக்கியங்களை நம்ம மேக் பண்ண போகிறோம். அப்போ இதற்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ V1 ஆர் V1 ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகே, இப்போ இதில் ஐ வி யூ தே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம என்ன வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். V1 என்ன? பேஸ் ஃபார்ம், சிம்பிள் ப்ரெசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? ஐ ரீட், வி ரீட், யூ ரீட், they read. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே நம்ம எஸ்ஆர் இஎஸ்ஆர் ஐஎஸ் எங்கே சேர்க்கணும் அப்படின்னா இ ஷி இட். ஸோ இந்த சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா வேர்ப் என்ன வரணும்? ஸோ V1 ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ்ஆர் ஐஎஸ். இதெல்லாம் என்ன சொல்வோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தது அப்படின்னா ஈஷி இட் இந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு verb V1 ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ்ஆர் ஐஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் he reads அப்படின்னு எழுதலாம். she reads. ஓகே, இப்போ நம்ம இஎஸை வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம்? he watches, she watches. ஐஎஸ் அப்படின்னா he studies, she ஸ்டடீஸ். இப்படி எழுதலாம். இப்போ இட் அப்படின்னா இட் கோஸ். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எஸ்ன்றதை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன? இஎஸ்ஸு. இந்த வேர்ட்ஸில் என்ன? ஐஎஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ். ஸோ வாட்ச் அப்படின்னா இந்த வேர்டோட தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது இஎஸும், ஸ்டடி இந்த மாதிரி ஒய் ஃபார்மில் வரும்போது இது என்னவா மாறும் அப்படின்னா ஐஎஸ். ஸோ அதனால தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் இ ஷி இட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வரும்போது ஸோ வேர்பில் V1 ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ்ஆர் ஐஎஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி தான் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸில் நம்ம இங்கிலீஷில் எழுத போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும்போது அந்த செயல்களை எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ தினமும் பள்ளிக்கு செல்கிறேன், நான் தினமும் படிக்கிறேன், அவள் தினமும் எழுதுகிறாள். ஸோ இந்த மாதிரி வழக்கமாக செய்யக்கூடிய செயல்களாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஓகே, இங்கே இருக்க சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாமா? அவன் படிக்கிறான். இதை எப்படி எழுதுவோம்? அவன் என்ன? ஹி.
படிக்கிறான். he studies. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். he அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஐஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். he studies. அவள் எழுதுகிறாள். she writes. நாங்கள் வருகிறோம். நாங்கள்னா என்ன சப்ஜெக்ட் வரும், we. வருகிறோம் அப்படின்னா என்ன, come. ஸோ we come. அவர்கள் போகிறார்கள். ஸோ அவர்கள்னா என்ன, they. போகிறார்கள், they go. நான் சாப்பிடுகிறேன். ஸோ நான் என்ன சப்ஜெக்ட், I. சாப்பிடுகிறேன், இது என்ன சொல்வோம், eat. அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்தி நம்ம டெய்லியும் செய்கிற ஆக்டிவிட்டீஸை எழுதியிருக்கோம். அவர் தினமும் பள்ளிக்கு செல்கிறார். இது எப்படி எழுதலாம், அவர் அப்படின்னாலும் என்ன, he. செல்கிறார், அப்போ ஹீனா என்ன வரணும், தேர்ட் பர்சன் சிங்குலர், he goes. பள்ளிக்கு அப்படின்னா வரணும், to school. தினமும், everyday. he goes to school every day. நாங்கள் தினமும் எங்கள் நண்பர்களுடன் விளையாடுகிறோம். நாங்கள்னா என்ன, we. விளையாடுகிறோம், we play. எங்கள் நண்பர்களுடன் அப்படின்னா என்ன, நண்பர்களுடன், உடன் அப்படி சொல்லும்போது என்ன, வித் என்ற ப்ரப்போசிஷன். வித் எங்கள் நண்பர்கள், with our friends. தினமும், every day. we play with our friends every day. அவன் படிக்கிறான், he studies. அவள் எழுதுகிறாள், she writes. நாங்கள் வருகிறோம், we come. அவர்கள் போகிறார்கள், they go. நான் சாப்பிடுகிறேன், I eat. அவர் தினமும் பள்ளிக்கு செல்கிறார், he goes to school every day. நாங்கள் தினமும் எங்கள் நண்பர்களுடன் விளையாடுகிறோம், we play with our friends every day. Next one, நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிறேன், I work in a bank. சூரியன் கிழக்கில் உதயமாகிறது. ஸோ யூனிவர்சல் ட்ரூத்ஸ், மாற்ற முடியாத உண்மைகள். அப்போ இதுவும் என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சூரியன், அப்போ என்ன பண்ணணும், the sun rises in the east. ஸோ டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடியும் the sun அப்படின்னு முன்னாடியும் the அப்படின்ற ஆர்டிகல் வரும். the sun rises in the east. நாங்கள் காலை நேரத்தில் கால்பந்து விளையாடுகிறோம். ஸோ நாங்கள் we விளையாடுகிறோம், we play. ஸோ நாங்கள் we விளையாடுகிறோம், play. கால்பந்து ஃபுட்பால், காலை நேரத்தில் in the morning. We play football in the morning. நாங்கள் பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறோம். நாங்கள் we செல்கிறோம், go. பள்ளிக்கு அப்படின்னா பண்ணணும், to school. பேருந்தில் சொல்கிறாங்கன்னா by bus. மோட் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது by. we go to school by bus. அவள் ஒவ்வொரு காலையிலும் யோகா பயிற்சி செய்கிறாள். அவள் she practices yoga. ஒவ்வொரு காலையிலும்
every morning. She practices yoga every morning. ஸோ நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் இன் எ பேங்க். சூரியன் கிழக்கில் உதயமாகிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். நாங்கள் காலை நேரத்தில் கால்பந்து விளையாடுகிறோம். வி பிளே ஃபுட்பால் இன் த மார்னிங். நாங்கள் பேருந்தில் பள்ளிக்கு செல்கிறோம். வி கோ டு ஸ்கூல் பை பஸ். அவள் ஒவ்வொரு காலையிலும் யோகா பயிற்சி செய்கிறாள். ஷீ ப்ராக்டிசஸ் யோகா எவ்ரி மார்னிங். 13th one, நாங்கள் பொதுவாக தரையில் அமர்ந்து உணவு சாப்பிடுகின்றோம். ஸோ நாங்கள் வி பொதுவாக யூஸ்வலி தரையில் அமர்ந்தா sit on the floor. Sit on the floor for eating food. We usually sit on the floor for eating food. வருண் என்னுடன் சென்னைக்கு வருகிறான். வருண் comes to Chennai with me. வருண் comes to Chennai with me. நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறோம். We clean எங்களுடைய வீட்டை. Our house. We clean our house. நாங்கள் பொதுவாக தரையில் அமர்ந்து உணவு சாப்பிடுகின்றோம். We usually sit on the floor for eating food. வருண் என்னுடன் சென்னைக்கு வருகிறான். வருண் comes to சென்னை with me. நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறோம். We clean our house. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் படிக்கிறேன். நான் நடக்கிறேன். அவள் சமைக்கிறாள். அவன் ஓடுகிறான். அவள் தினமும் பூங்காவிற்கு செல்கிறாள். இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.